இந்த துறையில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் பணி பாதுகாப்பையும் ஊதிய பாதுகாப்பையும் நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் என்ற வாக்குறுதி தந்தார்கள். அப்படி உறுதிப்படுத்தியிருப்பதாக உறுதியளித்தார்கள். அதாவது இப்போது என்ன சம்பளம் LULM அடிப்படையிலே என்ன சம்பளம் வழங்கப்படுகிறதோ அதே சம்பளம் வழங்கப்படும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்து அவர்கள் பணி பாதுகாப்பு, யாரையும் அவர்கள் வெளியேற்ற மாட்டார்கள். எவ்வளவு பேர் வேலை செய்கிறார்களோ அவ்வளவு பேரையும் அந்த துறை எடுத்துக்கொண்டோம். 70 வயது, 72 வயது, 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்று பல பேர் அதிலே பணியாற்றுகிறார்கள். 70 வயது முதிர்ந்தவர்களும் கூட தூய்மை பணியாளர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் அத்தனை பேரையும் அதே பணியில் வேலை செய்ய அனுமதிக்க தனியார் துறை ஒப்புக்கொண்டிருக்கிறது என்ற தகவல்களை நான் சொன்னார்கள். இந்த நிலையிலே பொதுநல வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டது. அவர்கள் அனுமதி இல்லாமல் ஒரு இடத்திலே போராட்டம் நடத்துகிறார்கள், இது சரியா என்ற கேள்வியை எழுப்பி பொதுநல வழக்கு ஒன்று உயர் நீதிமன்ற விசாரணைக்கு வந்தது. இவர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று உழைப்பவர் உரிமை இயக்கம் அதே உயர் நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்திருந்த 2 வழக்குகளையும் விசாரித்த தலைமை நீதிபதி அனுமதி இல்லாமல் போராட்டம் நடத்துவது தவறு, உடனடியாக அந்த இடத்திலிருந்து அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஆணையிட்டுவிட்டது. இந்த தொழிலாளர்கள் போராடக்கூடாது, அவர்களை அச்சுறுத்த வேண்டும் என்று அரசு எண்ணியிருந்தால் 2வது நாள் 3வது நாளே அவர்களை அப்புறப்படுத்தி இருக்க முடியும். ஆனால் 13 நாள்கள் இந்த போராட்டம் தொடர்வதற்கு, அனுமதி இல்லாத இடத்திலே நடத்துவதற்கு, பல்லாயிரக்கணக்கானவர்கள் கூடுகிற ரிப்பன் பாலிகை முன்னால், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் முன்னால் அனுமதித்து அரசு அவர்களை யாரையும் அவர்கள் தொல்லை செய்யவில்லை. 13வது நாள் உயர் நீதிமன்றத்திலே நடந்த வழக்கில், அதுவும் தலைமை நீதிபதி விசாரித்த அந்த வழக்கில் அனுமதி இல்லாமல் அந்த இடத்திலே போராட்டம் நடத்தக்கூடாது, அங்கிருந்து அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும், அனுமதி பெற்று அனுமதிக்கப்பட்ட இடத்தில் நடத்துங்கள் என்று ஆணையிட்டிருக்கிறார். அதன் பிறகுதான் அந்த ஆணையின் அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசு அல்லது சென்னை மாநகர காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இதை நான் நியாயப்படுத்தவில்லை. தூய்மை பணியாளர்கள் பலர் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர்களும் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் 13 நாள்கள் அந்த இடத்திலே போராட்டம் நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசு அனுமதித்தது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. வழக்கம் போல திமுக ஆட்சிக்கு எதிரானவர்கள் அல்லது கூட்டணிக்கு எதிரானவர்கள் அல்லது விடுதலை சிறுத்தைகள் போன்ற வளரும் இயக்கங்களின் மீது காழ்ப்புணர்வு கொண்டவர்கள் இதை ஒரு சாக்காக பயன்படுத்திக் கொண்டு கடும் விமர்சனங்களை வைக்கிறார்கள். இவ்வாறான சூழலில் தான் அமைச்சரவை முதலமைச்சர் தலைமையிலே கூடியது. அவர்களுக்கு பணியில் இருக்கும்போது உயிரிழந்தால் 10 லட்சம் இழப்பீடு வழங்குகிற காப்பீடு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். நாள்தோறும் நகர்ப்புறம், மாநகரம் போன்ற இடங்களில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு கட்டணம் இல்லாமல் வழங்கப்படும் என்றும், பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படிக்கிற தூய்மை பணியாளர்களின் பிள்ளைகளுக்கு உதவித்தொகை வழங்குவது என்றும், சுய தொழில் செய்ய விரும்புவோருக்கு 3.5 லட்சம் மானியம் வழங்கப்படும் என்றும், நகர்ப்புறத்தை சார்ந்த தூய்மை பணியாளர்களுக்கு 3 வருடங்களில் 30,000 குடியிருப்புகள் கட்டித்தரப்படும் என்றும், ஊரகப்புறங்களில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் இந்த வாக்குறுதிகளை எல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். தங்கச்சிக்கு நான் கேட்கிறேன், அவங்க உண்மையிலே துப்புரவு பணியாளர்களான்னு பாருங்க. துப்புரவு பணியாளர்களா? தன்மானமிக்க யாராவது ஒரு தொழிலாளி இவர்களோட போய் நிப்பானா? அறிவார்ந்த தமிழ் சமூகத்திட்ட கேட்கிறேன். முதலாளிகளுக்கு உழைக்கும் மக்களை நீ கூலியா அனுப்பிட்டு தாரை வார்த்து கொடுத்துட்டு அந்த அமைப்பை, அது அதிமுகவுக்கும் மாற்றுக் கொள்கை இல்ல, திமுகவுக்கும் மாற்றுக் கொள்கை இல்ல. அவங்க 11 மண்டலத்தை கொடுத்தாங்க ஏற்கனவே அவங்க ஆட்சியில, மீதி இருக்கிறத கொடுத்தாங்க. ராம்கிங்கிற அந்த ஆந்திர மாநிலத்தினுடைய இந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், அவருக்கு தமிழ்நாட்டை சுத்தமா வச்சுக்கணும்னு எதுவும் வெங்கடாசலபதி கோயில்ல வேண்டுதலா தங்கச்சி? ஒன்னும் இல்ல. அந்த முதலாளிக்கு கீழே நாங்க வேலை செய்ய போறோம், அவர் தன் கை காசை போட்டு எங்களுக்கு சம்பளம் கொடுப்பாரா, அரசு கொடுக்கிற காசுல இருந்து எங்களுக்கு கொடுப்பாரா?
அரசு கொடுக்குற காசை வாங்கி எனக்கு சம்பளம் கொடுக்குற நடுவுல ஒரு ஏஜென்ட் இருக்கு, ஒரு முகவர் இருக்கு. நீ என்ன வேலை பார்க்குற? உனக்கு என்ன வேலை? அந்த வேலையை உன்னால செய்ய முடியாதுன்னா மாநகராட்சி எதுக்கு? அதுக்கு தேர்தல் எதுக்கு? ஊரக உள்ளாட்சிக்கு அதுக்கு ஒரு மேயர்னு ஒரு பொறுப்பு எதுக்கு? அதுக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் மாமன்ற உறுப்பினர் எதுக்கு? எதுக்கு? அந்த காசு தெண்ட செலவு தானே. இதுக்கு செலவழிக்கிற காசை என் மக்களுக்கு சம்பளம் கொடுத்துடலாம். 30,000 பேர் வச்சுக்கிறோமா, ஒரு மாசம் 20,000 30,000 சம்பளம் கொடுத்துக்கிற 70 கோடிக்குள்ள முடிச்சிடலாம். ஆனா மாசத்துக்கு நீ 270 கோடி ஒதுக்குற. அதை வச்சு என்ன பண்ற? 5,000 கோடி வரி வருவாய் இருக்கு. அதுல அதை வச்சு என்ன பண்ற? மழை நீர் வழிந்து ஓடாது, கழிவு நீர் வெளியே வராது, எந்த சாலையும் சீரமைக்கப்படாது. இப்ப என்ன வேலைதான் மாநகராட்சி செய்யும்? இந்த வேலையை கொடுத்துட்ட. சரி, நான் முதலாளிக்கு ராம்கிங்கிற நிறுவனத்துக்கு வேலை செய்ய போறேன். காலைச்சோறு நீ எப்படி போடுவ? யாரு காசுல போடுற? காலைச்சோறு போடுறேன், மருத்துவ காப்பீடு 2 லட்சம் போடுறேன், செத்து போனா 10 லட்சம் கொடுக்குறேன். இது யாரு காசுல கொடுப்ப? நான் வேலை செய்யறது முதலாளிக்கு, இவர் காலையில சோறு போடுவாங்க. எங்களை சோத்துக்கு சத்தபய மக்களாவே இந்த கட்சிகள் வச்சிருக்கு பாருங்க. காலையில பள்ளிக்கூடத்துக்கு ஒரு முப்பாக்குன்னு சோறு போடுவேன் மாணவர்களுக்கு, உங்களுக்கு சோறு போடுவேன். ஏண்டா சோத்துக்கு செத்த பயல்களா எங்களை ஆக்கி வச்சிருக்கேன். எப்படி இருக்கு? காலையில நாங்க குப்பையில கூட்டுறதுல இவர் சோறு போடுவாரு, எங்கேன்னு போய் நின்று சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும். இந்த காசு எந்த இதுல இருந்து கொடுப்ப? இவ்வளவு பணம் இவ்வளவு இருக்கிற நீ இந்த சலுகை அறிவிக்கிற நீ, அவன் கேட்கறத கொடுத்துட வேண்டியதானே. தனியார் மயப்படுத்தாத, எங்களை நிரந்தர பணியாக்கி காலை சோறு இந்த செத்தா 10 லட்சம், யாராவது செத்து பார்க்கணும் 10 லட்சம் கொடுக்குறானா இல்லையான்னு. அப்படிதானே நீங்க எடுத்துக்கிறதே. இப்போ இப்படி பார்ப்போம். முதல்ல கொடுத்த தேர்தல், நீங்க உங்க வாக்குறுதி வந்தால் பணி நிரந்தரம்னு, அந்த வாக்குறுதியை 4.5 ஆண்டுகளா நீங்க நிறைவேற்றாததுனால இப்ப இந்த போராட்டம் தீவிரம் எடுக்குது. அப்ப 4.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத நீங்கள் இப்ப கொடுத்திருக்க வாக்குறுதி எப்ப நிறைவேற்றுவீங்க? தங்கச்சி, ஒருத்தன் தனி முதலாளி சம்பாதிக்கிறதுக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சிறான், ஒருத்தன் கொழுப்படுத்து குடிச்சு சாகுறான். பல காலமா சாராயம் காய்ச்சி வித்த முதலாளி அவன் சம்பாரிச்சுக்கான் கோடி கோடியா, இவன் குடிச்சு செத்துருக்கான். மக்கள் காசுல எடுத்துக்கொண்டு நீங்க 10 லட்சம் கொடுக்குறீங்க. இதேதான் நீங்க ஒப்பிடணும். ஒரு முதலாளியின் லாப தேவைக்கு நான் போய் உழைக்கணும், அரசு அவனுக்கு காசு கொடுத்துரும், டெண்டர் கொடுத்துரும், ஒப்பந்தம் கொடுத்துரும். ஒரு மாசத்துக்கு 270 கோடினா 10 மாசத்துக்கு 2700 கோடி. அது அப்படியே இந்த துப்புரவு பணிக்கு செலவுனா நவீன உபகரணங்கள், ஷூ சாக்ஸ், அது இது அப்படி எல்லாம் கொடுப்பான. தங்கச்சி, ஒரு கக்குஸ் கழுவ 350 ரூபா செலவழிச்ச நாடா பாத்திருக்கீங்களா? 350 ரூபா எப்படி இருக்கு பாருங்க. ஒரு கிலோ குப்பைக்கு 12 ரூபா போடுது. ஒரு கிலோ குப்பை அள்ளுறதுக்கு 12 ரூபா. குப்பைய கூட அள்ள முடியாது. அப்போ குப்பை எல்லாம் முடியாது, தோத்து போயிருது. அந்த நிர்வாகத்தை நான் செய்ய முடியாது. கல்வியை கொடுக்க முடியாது, நான் செய்ய முடியாது, தனியார் தான். மருத்துவத்தை கொடுக்க முடியாது, அதை நான் செய்ய முடியாது, தனியார் தான் நல்லா செய்வான். போக்குவரத்தை நான் நடத்த முடியாது, அதை தனியார் தான் நல்லா செய்வான். மின் உற்பத்தி விநியோகத்தை நான் செய்ய முடியாது, அது தனியார் தான் நல்லா செய்வேன். நீ என்ன புடுங்குறன்னு கேட்க, உனக்கு என்ன வேலைன்னு கேட்க. அப்ப நீ கையால் ஆகாதவன், நீ தோற்று போனவன், தகுதியற்றவன். நாட்டின் பிள்ளைகளுக்கு தரமான கல்வியை கொடுக்கல. நீ 207 பள்ளிக்கூடத்தை மூடுற, அரசு பள்ளிக்கூடத்தை. கேட்டா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு தம்பி அன்பில் மகேஷ் என்ன சொல்றாரு? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன சொல்றாரு? பிறப்பு விகிதம் குறைந்துச்சுங்கிறப்ப நீ 30 வருஷமா சாராய கடையை திறந்து வச்சு குடினா எங்கிட்டா பிறக்கும் புள்ள? பிறப்பு விகிதம் எப்படி கூடும்? சரி, அரசு பள்ளிக்கு வரும்போது பிறப்பு விகிதம் குறைஞ்சிருது, மாணவர்களின் எண்ணிக்கை, பிள்ளைகளின் பிறப்பு விகிதம் குறைஞ்சிருது. தனியார் பள்ளிகளுக்கு சாரையா பிள்ளைகள் படையெடுத்து செல்றாங்களே, அப்ப பிறப்பு விகிதம் கூடியிருதா? பதில் இருக்கா? அரசு பள்ளிக்கு வர பிறப்பு விகிதம் குறையுது, தனியார் பள்ளிக்கு போக பிறப்பு விகிதம் எப்படி கூடுது? எப்படி கூடுது? இதுக்கு பள்ளி கல்விக்கு ஒரு துறை, உயர்கல்விக்கு ஒரு துறை, கால்நடைக்கு ஒரு துறை, பால் வளத்துக்கு ஒரு துறை, எதை பற்றி இங்க கவலைப்படாம கமிஷன் வாங்குறதுக்கு ஒரு துறை. அதனால மொத்த துறையும் கமிஷன் துறைன்னு வச்சிருது நல்லது. எந்த கேள்விக்கு உன்கிட்ட பதில் இருந்திருக்கு? நான் கேட்கறதுக்கு ஏதாவது பதில் இருக்குதா சொல்லுங்க. ஏன்னா படிக்க வரல பிள்ளைகள்னு பள்ளிக்கூடத்தை முடிய, குடிக்க வரல நீ ஏதாவது ஒரு டாஸ்மார்க்க முடியிருக்கா? நீ நாட்டை எதை நோக்கி நகர்த்திட்டு போற? நீ கேட்டா நல்லாச்சுங்கிற. 15வது நாள் அந்த போராட்டத்தை அவசரம் முடிச்சு விட்டு காலில் சோறு போடுறேன், 2 லட்சம் ரூபாய் காப்பீட்டுக்கு போடுறேன், செத்தா 10 லட்சம் கொடுக்குறேன்னு ஒரு பசப்ப அறிக்கையை விட்டு முடிச்சு
இந்த நன்றின்னு சோறாக்கி போட்டு அங்க சும்மா இருந்த இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆட வச்சு வேடிக்கை பார்த்த மாதிரி இங்க வந்து கூட்டு அது புதுசா அப்பதான் தச்சு கொண்டாந்துருக்காங்க. அந்த பதாகை இப்படி பிடிக்கிறதா அப்படி பிடிக்கிறதான்னு தெரியல, அதுல என்ன எழுதிருக்குன்னே தெரியல. அது டைரக்ஷன் யாரு தெரியுமில, டைரக்ஷன் மேயர் தான் டைரக்ஷன். யார்கிட்டையும் அசிஸ்டன்ட் ஆர்டர் இருந்து கத்துக்கு வராதனால சரியா டைரக்ஷன் வரல. டைரக்ஷன் மேற்பார்வை இருக்காரு ஐயா சேகர் பாபு, அவருக்கு சுத்தமா தெரியல டைரக்ஷன். படம் பிளாப் ஆயிடுச்சு. எப்படி அந்த கூலிங்காலி இந்த கூலிங்காலி ரெண்டு கூலியும் போச்சு. இது எப்படி தங்கச்சி? இதெல்லாம் வந்து ஆட்சியாளனை குறை சொல்லி என்ன பயன் இருக்கு? ஒரு நாட்டில் ஒரு ஆட்சியாளன் செய்யற தவறுக்கு ஆட்சியாளன் பொறுப்பேற்க முடியாதுங்கிறவள அந்த ஆட்சியாளனை அந்த அதிகாரத்தில் உட்கார வைத்த மக்கள் தான்டா பொறுப்புங்கிற. என் மக்கள் செய்த பிழை அதான் அனுபவிக்கிறோம். என்ன பண்ண முடியும்? வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்ல அதிகாரத்தில் இருக்க ரெண்டு பேரும் அப்படி கிள்ளி கிள்ளி விளையாடுறதான தங்கச்சி. ஆளுநர் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கல்வியில பின்தங்கி இருக்குன்னு சொல்றதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குங்கிறதா? நீங்க ஆட்சி செய்யற பிஜேபி ஆட்சி செய்யற மாநிலங்களில் பெண்களுக்கு, மணிப்பூர்ல என்ன நடந்தது? நடுச்சாலையில நிர்வாணமா பெண்ணை நடக்க வச்சு வன்புணர்வு செஞ்சு தீ வச்சு கொளுத்தனவங்க தானடா நீங்க. நீ என்ன வைத்திர? நீ எத்தனை ஆயிரம் பெண்களை நீங்க வன்புணர்வு குஜராத் மணிப்பூர்ல செஞ்சீங்க? எவ்வளவு படுகொலை செஞ்சீங்க? நீங்க ஆள்ற மாநிலங்கள்ல ஒரு தாழ்ந்த சாதிக்கார பையன் உயர்ந்த சாதி பெண்ணை காதல் கட்டி வச்சு அடிச்சு சித்திரவதை பண்ணி கொள்ற எத்தனை காட்சிகள். சூவை நக்குங்கிறது, சூளை தண்ணி ஊத்தி குடிங்கிறது, எவ்வளவு இழிவு பண்ணுவீங்க நீங்க. நீங்க மனித குல பகைவர்கள். நீங்க வந்து இந்த மாநிலத்துல சொல்லுங்க, அது நாங்க பேசுறோம். அதே மாதிரி அம்மையார் கனிமொழி அவர்கள் பாதுகாப்பு உங்களுக்கு நீங்க பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கீங்க, காவல்துறை எப்படி துப்பாக்கியோட வருது? எங்க அக்கா தங்கச்சிக்கு இருக்கா? அதான் பேச்சு. மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சானா இல்லையா? எத்தனை பச்சிளம் குழந்தைகள் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்படுறாங்க? எவ்வளவு பெண்கள், எத்தனை குறிப்பா வட இந்தியர்கள் எவ்வளவு படுகொலைகளை வன்புணர்வு கொலைகளை செய்யறாங்க. ஒரு நாள் உங்களுக்கு காணொலி, உங்களுக்கு தங்கச்சி உங்க அலைவெளி பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைய ஒரு வட இந்தியன் தோல்ல தூக்கிட்டு போறான். இந்த நிலைமை வர்றதுக்கு முன்னாடி எச்சரிச்சுக்கிறீங்கன்னு நம்ம பிள்ளைங்க போடுறாங்க. அப்ப அந்த நிலைமையில நாடை வச்சுக்கிட்டு நல்லா தான் இருக்குன்னா இப்படி எப்படி? இவங்க உதாரணம் சொல்றது எப்படி தெரியுமா? அதை பார், அந்த நாட்டை பார், இந்த மாநிலத்தை பார். ஏய் ஓட்டு உனக்கு அவன் போடலடா, ஓட்டு நாங்க போட்டிருக்கோம். அதுதானே முக்கியம். இங்க அந்த மாநிலத்தை பாருங்கள், இந்த மாநிலத்தை பாருங்கள். இவங்க வந்து ஒருவே குறை சொல்லி விளையாடுவாங்க கவனத்தை திருப்புறதுக்கு. அதுல நம்ம போய் ஆர்.என். ரவி சொல்றாரா, அதையும் ஏற்போம். இவங்க சொல்றாரா மத்த மாநிலங்கள்லாம் சரியில்லைன்னு அதையும் ஏற்போம். இப்ப நாமெல்லாம் சேர்ந்து எல்லாத்தையும் ஒழிப்போம், இவங்களை ஒழிப்போம். அதுதான் நம்ம செய்யணும். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஏதோ பொழுதுபோலன்னு 2 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அதை விடுங்க. அது ஏற்கனவே போன ரைடு என்ன ஏதாவது சொல்லுங்க. ஏற்கனவே போன ரைடு என்னாச்சு சொல்லுங்க. டாஸ்மார்க்குக்காக வந்த ரைடு, இடி ரைடு. எங்கெங்க பிஜேபி போட்டிருக்கோ அங்கெங்க பணம் வாங்கியிருக்கா இல்ல? ஆதாரம் உங்களுக்கு அனுப்பிட்டா இல்ல? அனுப்பிட்டா? எங்கெங்கெல்லாம் நாடங்களும், தமிழ்நாடு மட்டும் இல்ல தம்பி, எங்கெங்க இடி ரைடு போயிருக்கோ அங்கெல்லாம் காசு வாங்கிருக்கு.